ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு 12:30 போல தான் கிச்சனுக்கே போனேன் குக் பண்ணுறதுக்கு. அன்றைக்கி சொரைக்காய் இருந்தது, ஸோ அதை வச்சு தான் பண்ண போகிறேன். ஸோ பாசிப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, சொரைக்காய் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் அண்ட் மிளகாத்தூள், கொஞ்சமாக சாம்பார் பொடி, இன்னும் நிறைய ஜீரகத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து பச்சை மிளகா சேர்த்துட்டு இதில் 1 pot கறி தான் பண்ண போகிறோம். 2 விசிலே சூப்பராக வந்து கறி ரெடி ஆகிடும். ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு 5 minutes ரெடி பண்ணிடலாம். 2 பச்சை மிளகா சேர்த்து ஃபுல்லாக ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இங்கே மிளகுத்தூள் வந்து அரைச்சிட்ருக்கேன். எப்போதுமே கடையில் வாங்க மாட்டேன். ஃப்ரெஷ்ஷாக கிரவுண்ட் பண்ணி அந்த பாக்ஸை ஸ்டோர் பண்ணிவிட்டேன். இங்கே வந்து பெப்பர் சிக்கன் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கடையில் எண்ணெய், வெங்காயம், கேப்சிகம் எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டுட்டு மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள் 3 மசாலா தான் சிக்கன் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் லெமன் ஸ்குவீஸ் பண்ணிட்டு கருவேப்பிலை தூவி மூடி வச்சிட்டோம்னா சூப்பரான சிக்கன் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். மீன்வேல் இங்கே பருப்பு கறியும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை டேம்பரிங் பண்ணுறதுக்கு ஜீரகம் கருவேப்பிலை போட்டு டேம்பரிங் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து லாண்ட்ரி கொஞ்சம் துணியெல்லாம் வந்து போட்டிருந்தேன். சொல்லலாம் அந்த துணியெல்லாம் காய வச்சாச்சு. நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு ப்ரேயரும் முடிச்சுட்டு வந்தேன். இங்கே சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. ஃபைசன் ஒரு 1:30 போல் வீட்டுக்கு வந்துட்டாரு. லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் சோயா சங்க்ஸும் ஃப்ரை பண்ணிட்டேன். சிக்கன் மட்டும் பத்தாது அப்படிங்கிறதுனால. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.